பத்திரிகையாளர் கேட்பார் பாருங்களேன். திட்டங்களுக்கும் கூட்டணி கட்சி சொல்லியிருக்கிறதுக்கும் சில முரண்பாடு இருக்கு. நீட் விளக்கு வந்து பாஜக தர முடியாதுன்னு தெளிவாக நீட் விளக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி கோவை மதுரை மெட்ரோ ரயில் பணிகளுக்கு அனுமதி அளிக்காதே பாஜக தான். 2019 கூட்டணி அமைக்கும் போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட பாமக கூட்டணியில் இழந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் இடஒதுக்கீடு 2019 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு இணைந்தீங்க. 21 சட்டமன்ற தேர்தலுக்கு வன்னியர் இடஒதுக்கீடு. இந்த முறை எந்த அடிப்படையில் கூட்டணியில் இணைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா? என்னன்னா 2019க்கு முன்னாடி நீங்கள் அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்க உங்கள்கிட்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொன்னீங்க. நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டிருக்கோம், மதுவிலக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுக்காக கூட்டணின்னு சொன்னீங்க. 2021 10.5 இடஒதுக்கீடு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைவேற்றினாங்க அப்படின்னு சம்திங் சொல்லி தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ 2026 எந்த அடிப்படையில் நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கீங்கன்னாரா ஒரு பதறிப்போச்சு. அன்புமணிக்கு பதறிப்போச்சு. என்னடா இது, நமக்குனே வராங்களே இவனுக்கு, எனக்குன்னே எங்கிட்ட சரசம் பண்ணுறதுக்கே வருவீங்களாடா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குன்னே வருவீங்களாடா அப்படித்தான் திலகபாமாவை தெரிக்க விட்டாங்க இளைஞர்கள் கேள்வி கேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்புமணி, இவங்களையெல்லாம் கொஞ்சம் சீமான் பக்கமும் அனுப்புங்க. பாவம், பதில் தெரியாத அன்புமணியும் திலகபாமாவையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நியாயமாக இதெல்லாம்? ஒரு ஊமை சனங்களுக்காக குரல் கொடுக்குற ஊமைகள், ஐ மீன் அப்பாவிகள் அப்படின்னு சொல்ல வர்றேன். இவங்கள போய் இப்படி கேள்வி கேட்டு மடக்கலாமா?